வணக்கம் நண்பர்களே. ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட தலையெழுத்தையே மாத்தி அமைத்த ஒருவனின் வருகையை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வரலாற்று அலசல்ல ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். சோழ சாம்ராஜ்யம் இந்த வார்த்தையை கேட்டாலே ஒரு கம்பீரம் வருதில்ல? ஆமாங்க, இது ஏதோ சாதாரண சரித்திரம் கிடையாது, சம த்ரில்லிங்கான ஒரு பயணம். ஒரு பிரம்மாண்டமான பேரரசு, ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள். ஆனா வெளியே யாருக்கும் தெரியாத ஒரு மிகப்பெரிய அரசியல் சதி, அரியணைக்காக நடக்கிற ஒரு படுபயங்கரமான மறைமுக போராட்டம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்ளோ பெரிய உலகத்துல இத்தனை பெரிய ஜாம்பவான்கள் இருந்தாலும் நம்ம ஒட்டுமொத்த கவனமும் இன்னைக்கு ஒரே ஒரு இளைஞன் மேலதான் குவிய போகுது. அவன் யாரு? அந்த பிரம்மாண்டமான பின்னணியில அவனோட ரோல் என்னன்னு நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? சரி, முதல்ல இந்த சோழ சாம்ராஜ்யத்தோட ரகசியத்துக்குள்ளே போயிடலாம். பழங்கால சோழர்களோட செல்வாக்கு எப்படிப்பட்டதா இருந்திருக்குன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். அந்த கம்பீரமான காவேரி நதி மேல படுற பொன்னிற சூரிய ஒளி, கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் செழிப்பான விவசாயம், பிரம்மாண்டமான கோயில்கள், அணிவகுத்து நிக்கிற மாபெரும் வீரர்கள். அது மட்டுமா, உலகமே பார்த்து மிரண்டு போன ஈடு இணையற்ற சோழர்களோட கடற்படை. இது ஒரு கற்பனைக்கே எட்டாத உச்சக்கட்ட செழிப்போட அடையாளம் தான் சொல்லணும். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த சோழ பேரரசுக்கு ரெண்டு வெவ்வேறு முகங்கள் இருந்துச்சு. வெளி உலகத்துக்கு காவிரி கரையில செழிப்பான விவசாயமும் யாராலையும் அசைக்க முடியாத மாபெரும் கடற்படை ஆதிக்கமும் கொண்ட ஒரு பலமான சாம்ராஜ்யமா தெரிஞ்சது. ஆனா அந்த பிரம்மாண்டமான பிம்பத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் புயல் சத்தமே இல்லாம உருவாயிட்டு இருந்துச்சு. வெளியே பார்த்த அமைதி, ஆனா உள்ளுக்குள்ள பயங்கர கொந்தளிப்பு. அப்படியே இந்த பிரம்மாண்டத்திலிருந்து கொஞ்சம் உள்ள வந்து அரண்மனைக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாப்போம். நோய்வாய்ப்பட்ட மன்னரும் அங்க நிலவர குழப்பமும். சோழ நாட்டோட மாமன்னர் சுந்தர சோழர் ஒரு காலத்துல ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையே தன்னோட வீரத்தால நடுங்க வச்ச அந்த சிங்கம் இப்போ தீவிரமான நோயால படுக்கையில விழுந்துட்டாரு. அமைச்சர்கள் முகத்திலெல்லாம் ஒரே கவலை. மன்னரோட இந்த பலவீனமான நிலைமை அந்த மாபெரும் சாம்ராஜ்யத்துல ஒரு எதிர்பாராத அதிகார வெற்றிடத்தை உருவாக்கிடுச்சு. அரண்மனை முழுக்க பதட்டம் தொத்திக்குச்சு. மக்களுக்கும் என்ன நடக்க போகுதுன்னு பெரும் குழப்பம். இந்த நிலைமையில எல்லார் மனசுலயும் ஓடுற ஒரே கேள்வி, அடுத்த அரசன் யார் அப்படிங்கிறது தான். இந்த ஒரு கேள்வி ஒட்டுமொத்த சோழ சாம்ராஜ்யத்தையே ஆட்டம் காண வச்சிருச்சு. இந்த அரியணைக்கான போட்டி தான் இனிமே நடக்க போற எல்லா சதிகளுக்கும் ஆணிவேர அமையப் போகுது. இதையெல்லாம் தாண்டி ஒருத்தன் இருக்கான். அவன்தான் மாவீரன் ஆதித்த கரிகாலன். சுந்தர சோழரோட மூத்த மகன். போர்க்களத்துல ஒரு புலி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். காத்துல பறக்கிற நீண்ட கூந்தல், ரத்தக்கரை படிஞ்ச வாளனு, இவனை போர்க்களத்துல அடிச்சுக்க ஆளே கிடையாது. முக்கியமா வீரபாண்டியனே வீழ்த்தினதால மக்கள் இவனை ஒரு மாபெரும் ஹீரோவா கொண்டாடுறாங்க. ஆனா இங்கதான் நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும். வெளியே இவ்வளோ பெரிய மாவீரனா தெரிஞ்சாலும் அவனோட மனசுக்குள்ள யாராலும் புரிஞ்சுக்க முடியாத ஒரு ரகசிய கோபம், ஒரு நெருப்பு எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அது எப்ப வெடிச்சு சிதறணும் யாராலையும் கணிக்க முடியாது. இப்படியே இந்த கதை போயிட்டு இருக்கும்போது தான் வடக்குல இருந்து நம்ம ஹீரோவோட என்ட்ரி நடக்குது. வந்தியத்தேவனோட வருகை. இந்த ரெண்டு பேரோட குணாதிசயங்களையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தா ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு பக்கம் மூத்த இளவரசன் ஆதித்த கரிகாலன், எப்பவுமே கோபத்தாலும் போர்க்களத்து ரத்தத்தாலும் உந்தப்படுறவன். ஆனா இன்னொரு பக்கம் வானர்குல வீரன் வல்லவரையன் வந்தியத்தேவன், செம ஸ்மார்ட், வசீகரமானவன், ரொம்பவே புத்திசாலி. ரெண்டு பேரோட இயல்பும் அப்படியே நேர் எதிர் இல்லையா? ஆனா வந்தியத்தேவனோட உண்மையான பலம் அவன் கையில இருக்கிற வாளோ அவனோட தைரியமோ கிடையாது. அவனோட உடைகளுக்குள்ள நெஞ்சுக்கு ரொம்ப பக்கத்துல ஒரு பனையோலை ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு. அது சாதாரண ஓலை இல்லைங்க. ஒட்டுமொத்த சோழ சாம்ராஜ்யத்தோட தலையெழுத்தையே மாத்தப் போற ஒரு அதிமுக்கியமான அரசியல் ரகசியம் அடங்கிய ஓலை. அவன் வெறும் வீரன் மட்டும் கிடையாது, ஒரு மாபெரும் ஆபத்தை சுமந்துக்கிட்டு போற தூதுவன். அப்படியே சூரியன் மறைய ரகசிய ஓலையும் மர்ம மனிதர்களும் அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்குள்ள நாம நுழையிறோம். இருள் சூழ்ந்த அந்த காட்டுப்பகுதியில திடீர்னு சில மர்ம நிழல்கள் வந்தியத்தேவனை பின்தொடர ஆரம்பிக்குது. யார் அவங்க? எந்த ஒரு துணையும் இல்லாம தனியா போயிட்டு இருக்கிற ஒரு வீரனை ஏன் இவங்க ரகசியமா ஃபாலோ பண்ணணும்? எந்த பெரிய சதிவலையில வந்தியத்தேவன் இப்ப சிக்கியிருக்கான்? இந்த ஆபத்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாடுதுன்னு பாப்போம். 1, அவன் சோழ நாட்டு எல்லைக்குள்ள நுழையிறான். 2, யாரோ சில மர்ம நிழல்கள் தன்னை பின்தொடர்றத அவன் உணர்றான். 3, கும்மிருட்டான அந்த ராத்திரியில ஒரு பழைய சத்திரத்துல தூங்க போறான். 4, எரியிற அந்த சின்ன விளக்கு வெளிச்சத்துல ஒரு மர்ம கை அவனோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ரகசிய ஓலையை திருட வருது. சட்டுன்னு அவன் விழிச்சுக்கிறான். யார் அந்த மர்ம மனிதர்கள்? அந்த ரகசிய ஓலையில அப்படி என்னதான் எழுதியிருக்கு? சுந்தர சோழருக்கு அப்புறம் அந்த அரியணை யாருக்கு தான் சொந்தம்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விட தேடிதான் வந்தியத்தேவனோட பயணம் இனிமே தொடரப்போகுது. இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் உடைக்கிற அடுத்த பகுதியில உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.